அஜித்குமார் வழக்கில் திடீர் திருப்பம். சிரித்துக் கொண்டே நீதிமன்றத்திற்கு வந்த நிகிதா. நடக்கப் போவது என்ன? சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினரால் தாக்கி கொலை செய்யப்பட்ட வழக்குல மதுரை மாவட்ட நீதிமன்றத்துல விசாரணை நடந்துட்டு வருது. இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட சிறையில் இருக்கக்கூடிய 4 தனிப்படை காவல்துறையினர் ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு தாக்கல் செய்திருந்தாங்க. இந்த நிலையில தான் அஜித்குமார் வழக்குல புகார் அளித்த மதுரையை சேர்ந்த நிகிதாவை அழைத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சிபிஐ தரப்புல தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் போது இப்போ நிகிதா நீதிமன்றத்தில் ஆஜராகிறதுக்காக வருகை தந்திருக்காங்க. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.